நரசிம்மான்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் பேர் வந்து திருப்பதி சாமி. ஒரு நாள் இரவு படப்பிடிப்பு நடத்துகிற ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட 1-1:30 வரைக்கும் படப்பிடிப்பு நடத்திட்டு அவர் வந்து வண்டியில் வந்து இவர் கிளம்புறாரு. இவரோட வீடு எங்கன்னா ராயபுரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-2:15 மணிக்கு இருக்கும்போது அந்த கார் வந்து செக்ரட்டரியேட் தாண்டோன்னு ஒரு பாலம் இருக்குல்ல, அதில் போய் நேராக அடிச்சிட்டான் அந்த டிரைவர். விஜயகாந்துக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து திருப்பதி சாமி இறந்துட்டாருன்னு. ஷாக் ஆயிடுறாரு. என்னப்பா சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், இப்போ தானே ஷூட்டிங் முடிச்சுட்டு போனார், என்னாச்சுன்னு கேட்குறாரு. இல்லை சார், ஒரு விபத்து, ஸ்பாட்டில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து உடனே பார்த்தீங்கன்னா அந்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவரோட கார் எடுத்துக்கிட்டு உடனே வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு விஜயகாந்த் வராரு. இயக்குனரை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய உடைமைகள், அதாவது வந்து அவர் போட்டிருந்த சட்டை, பேண்ட்டு, வாட்சு, செயின், மோதிரம், இல்லை இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு உதவியாளர், அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஒரு உதவியாளர் வந்து எடுத்துகிட்டு வந்து விஜயகாந்த் அங்கே நிற்கிறாருன்னொன்னே விஜயகாந்துக்கு கையில் வந்து அப்படியே கொடுத்து சார் அவருடைய உடைமைகள் அப்படின்னு சொன்னோன்னா விஜயகாந்த் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, அதாவது வந்து கதறி எழுதியிருக்காரு. தங்கர் பச்சன் ரூம் 30-40 பேர் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து கருப்பு போர் இருக்குல்ல, அந்த மாதிரி போத்திக்கிட்டு ஊன்னு பயமாத்திருக்காங்க. இவர் எந்திரிச்சு யாருன்னு கேட்டிருக்காரு நம்ம தங்கர் பச்சன். கேட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் தடுமாற்றமாக பார்த்துருக்காரு. பார்த்தீங்கன்னா ஊன்னு பயமாத்திருக்காங்க. பேய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து கதவு திறங்க, நீங்கள் தான் ரொம்ப தைரியசாலியில், கதவு திறங்க அப்படின்னா தங்கர் பச்சன் ஐயோ நான் கதவு திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறன் ஆய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுடைய 100வது திரைப்படம் 1991 வெளியானது. கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு எடுத்து மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஆயிடுச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் இந்த கிரேஸு சினிமா வட்டாரத்தில் இன்னும் குறையல இல்லையா? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அவர் மேலே உள்ள மரியாதை வந்து இன்னும் சினிமா வட்டாரத்தில் யாருமே நெகட்டிவாக அவர் பேசாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் செய்த உதவியில் தான் காரணம். அதாவது வந்து விஜயகாந்தை பற்றி பேசணுன்னா பல விஷயங்கள் இருக்குது. சொக்கத்தங்கம் அப்படின்னா விஜயகாந்த் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு வந்து பல விதமான உதவிகளை வந்து விஜயகாந்த் வந்து செஞ்சுருக்காரு. சினிமா துறையினருக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கே பல உதவிகள் வந்து விஜயகாந்த் செஞ்சுருக்காரு. ஸோ சொக்கத்தங்கம் அப்படின்னு சொல்லும்போது அது சம்மந்தமாகவே ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஜி வெங்கடேஸ்வரன், அதாவது தளபதி நாயகன் அந்த படம்லாம் தயாரிப்பாளர். அவர் ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மணிரத்னமோட அண்ணன் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் பெரிய நஷ்டம். அது இல்லாமல் மைக்கேல் ஜாக்சனை கூப்பிட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு பெரிய லெவலில் வந்து மைக்கேல் ஜாக்சனுக்குலாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து டிக்கெட்லாம் இங்கே சேல் பண்ணி மைக்கேல் ஜாக்சன் வராமல் போயிட்டார். அதனால் இன்னும் பெரிய துன்பத்துக்குள்ளே ஜிவி சிக்கிட்டார். எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா கதவுகளுமே அடைச்சிட்டாங்க. ஜிவிக்கு வந்து யாருமே உதவி செய்கிறதுக்கு முன் வரல. எத்தனையோ பிரபல நடிகர்களை வச்சு ஜிவி படம் தயாரிச்சிருக்காரு. ஆனால் ஒரு நடிகர் கூட அந்த இக்கட்டான சூழ்நிலை ஜிவிக்கு உதவி செய்ய முன் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது ஜிவி வந்து நேராக விஜயகாந்தை போய் பார்க்குறாரு. தம்பி, இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன், என் பெரிய கடன் சுமையில் இருக்கேன், எப்படியாவது எனக்கு ஒரு படம் நடித்து கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு விஜயகாந்த் சொல்கிறாரு. விஜயகாந்த் வந்து உடனே இம்மீடியட்டாக ஜிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் நீங்கள் போய் இப்படி பேசலாமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், என்ன வேணுனாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொல்கிறாரு. ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சிக்கலுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னோடனே கவலைப்படாதீங்கன்னு உடனே இம்மீடியட்டாக நான் டேட்ஸ் தரேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்கம். அது வந்து பாக்கியராஜ் இயக்குனர் அந்த படத்தை பண்ணார். சௌந்தர்யா அந்த படத்தில் விஜயகாந்தோட ஜோடி போட்டு நடிச்சிருந்தாங்க. ஜிவி தயாரிப்பாளராக எடுத்திருந்தார். அந்த படத்தில் வந்து ஜிவிக்கு ஒரு நல்ல லாபம் கிடச்சிச்சு. அது ஒரு கமர்ஷியல் படம், நல்ல லாபம் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளருக்கு கஷ்டம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஜிவி படத்தில் விஜயகாந்த் நடிச்சிருக்காரா அப்படின்னா நடிக்கலை. பல நடிகர்கள் வந்து ஜிவி படத்தில், ரஜினி, கமல், இன்னும் பல முன்னாடி நடிகர்கள் ஜிவி படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஜிவிக்கு உதவி செய்ய முன் வரல. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டங்களில் விஜயகாந்த் வந்து உதவி செஞ்சார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜிவி அவருடைய பிரச்சனைகள் அதை வந்து தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டார். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, சம்பவம். அது என்ன அப்படின்னா, நானே ராஜா நானே மந்திரி அந்த படம் வந்து விஜயகாந்தினுடைய ஆரம்ப காலத்தில் வந்த படம். அந்த படத்தில் வந்து விஜயகாந்தும் ராதிகாவும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க.
ஒரு பாட்டு, அந்த பாட்டை வந்து மைசூரில் கேஆர்எஸ் டேம்னு ஒரு டேம் இருக்குல்ல, அங்கே ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இப்போ ஷூட் பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணி யூனிட் ஃபுல்லாக கிளம்பி மைசூர் போகிறாங்க. மைசூரில் அந்த பாட்டு வந்து 3 நாள் ஷூட்டிங் நடத்துகிறாங்க. ஷூட்டிங் முடிஞ்சிட்டு 3வது நாள் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு முடிஞ்சோடனே யூனிட் எல்லாம் அன்றைக்கி சாயந்தரம் கிளம்பணும். அதாவது வந்து யூனிட் ஃபுல்லாகவே கிளம்பணும், விஜயகாந்த் கிளம்பணும், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கிளம்பணும். விஜயகாந்த் வந்து ரோடு வழியாக, அதாவது காரில் போகிற பிளானில் இருக்கார். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளர் பேர் வந்து தூயவன். அவர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் ஒரு பெரிய எழுத்தாளரும் கூட, தூயவன். அவர் வந்து இந்த படத்தில் என்னாச்சுன்னா, எடுத்துகிட்டு போன தொகை வந்து பத்தலை. அதாவது ரூமில் வந்து நிறைய பேர் தங்கியிருப்பாங்க இல்லையா, யூனிட் ஆட்கள்லாம் தங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு வந்து வாடகை கட்ட முடியல. அதனால் வந்து ரூமினுடைய ஓனர், அதாவது அந்த லாட்ஜ் ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, பணத்தை கொடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து ஆட்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா நான் யாரையுமே ஒரு ஆளை கூட வெளியில் அனுப்ப முடியாது அப்படின்னு சிட்டா சொல்லிடுறாரு. தயாரிப்பாளர் வந்து அந்த லாட்ஜ் ஓனர்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாரு. இல்லை தம்பி, நான் எடுத்துகிட்டு வந்த பணம் பத்தாமல் போச்சு, ஊருக்கு போய் நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் அப்படின்போது அவர் மறுத்துட்டார். அந்த லாட்ஜ் ஓனர் வந்து மறுத்துட்டார். இந்த சிக்கல் எப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு கூகுள் பே, அப்புறம் வந்து பேங்க் ஆப்பு, எப்படி வேணாலும் பணத்தை வந்து அனுப்பிச்சிடலாம். ஆனால் அன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த இடத்துல ஷூட்டிங் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. இது வந்து விஜயகாந்துக்கு வந்து தெரியாது. ஆக்சுவலி வந்து அவர் ரூமில் இருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறாரு. விஜயகாந்தோட உதவியாளருக்கு இது எப்படியோ தெரிய வந்து விஜயகாந்த் போய் சொல்கிறார், அண்ணா இந்த மாதிரி வந்து ரூமை காலி பண்ண விட மாட்டேங்கிறாங்க, தயாரிப்பாளர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கையை பிதுக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே விஜயகாந்த் உடனே சொல்லியிருக்காரு, ஏன்டா உடனே வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதுனடா, ஏன்டா வந்து இவ்வளோ தாமதமாக வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 பவுண்டில் ஒரு சங்கிலி, எப்போவுமே வந்து விஜயகாந்த் போட்டிருப்பார் அந்த சங்கிலியை, அந்த தங்க சங்கிலியை வந்து கலட்டி அவர் உதவியாளர்கிட்ட கொடுத்து, இதை எங்கேயாவது இப்போவே வந்து நீ அடமானம் வச்சு அந்த பணத்தை வந்து தயாரிப்பாளர்கிட்ட கொடு, ரூமுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு ரூமில் உள்ளவங்கலாம் கிளம்புறாங்களான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அண்ணே, தங்கச்சங்கிலியாக இருக்கே, பரவாயில்லடா போட, அவசரத்துக்கு இதானடா இருக்குது, எடுத்துகிட்டு போய் பண்ணு, ஏதாவது பண்ணு அப்படின்னோடனே அது எங்கேயோ போய் அடமானம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கான பணத்தை கொடுத்துருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த லாட்ஜுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த யூனிட் கிளம்புது. அந்த யூனிட் கிளம்பிட்டாங்களா, பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சா, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜயகாந்தே பார்த்தீங்கன்னா காரில் வந்து அவர் கிளம்புறாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூடவே இருந்து அதை ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மனநிலை, மனப்பக்குவம், அது விஜயகாந்துக்கு எந்த காலகட்டத்திலுமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செயின் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நீங்கள் பிரேமலதா விஜயகாந்த் கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செயின் வந்து ஒரு டாலரோட வந்து தொங்கிட்டு இருக்கும். இது விஜயகாந்த் கடைசி வரைக்கும் அந்த செயினை போட்டிருந்தார். ஸோ இது மாதிரி பலவிதமான உதவிகள் வந்து விஜயகாந்த் செஞ்சிருக்கார் சார். இன்னொரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு துயரமான ஒரு சம்பவம், அது என்ன அப்படின்னா, நரசிம்மான்னு ஒரு படம், அதில் வந்து விஜயகாந்த் நடிக்கிறாரு, அதில் ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க, இஷா கோபிகர் நடிக்கிறாங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர், அவர் பேர் வந்து திருப்பதி சாமி. அவர் ஆனந்த விகடனில் வந்து நிருபராக வேலை செஞ்சவர், நல்ல திறமையான ஒரு இயக்குனர், ஒரு இளைஞர் தான் அவர், கல்யாணம் கூட ஆகாத ஒரு இளைஞர். அவர் வந்து தெலுங்கில் போய் ஒரு படம் பண்ணுறார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. ஸோ அடுத்த படம் வந்து விஜயகாந்தை வச்சு தமிழில் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது 2வது படம் விஜயகாந்த் வச்சு தமிழில் பிளான் பண்ணுறாங்க. அந்த படத்தில் விஜயகாந்த் நடிக்கிறார். அந்த படத்தில் நரசிம்மாங்கிற படத்தில், அந்த படத்தில் நடிக்கும்போது திருப்பதி சாமிக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு நல்ல நட்பு வந்து ஏற்படுது. ஸோ வந்து விஜயகாந்த் வந்து பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி சாமி கிண்டல்லாம் பண்ணி பேசுவாராம். அதாவது வந்து என்ன கேப்டன், இஷா கோபிகரோட லவ்வா அப்படின்லாம் கேட்பாராம், டேய் நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜாலியெல்லாம் விஜயகாந்த் பேசுவார் போல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட வயசு விஜயகாந்தோட வயசு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பையன் மாதிரி தான் அவர்கிட்ட வந்து விஜயகாந்த் பழகியிருக்காரு. அந்த படப்பிடிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60% முடிஞ்சிருச்சு. இங்கே தான் ஸ்டுடியோவில், வடபழனியில் ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் ஒரு நாள் இரவு படப்பிடிப்பு நடத்துகிற ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட 1-1:30 வரைக்கும் படப்பிடிப்பு நடத்திட்டு விஜயகாந்த் அவர் படப்பிடிப்பு முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். யூனிட் எல்லாமே கிளம்பிட்டாங்க. இந்த திருப்பதி சாமிங்கிற இயக்குனர், அவர் வந்து அவருடைய காரு அன்றைக்கி மாருதி கார்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு டிரைவர், ஒரு சின்ன பையன் தான் டிரைவராக இருந்திருக்காரு. வண்டியில் வந்து இவர் கிளம்புறாரு. இவரோட வீடு எங்கன்னா ராயபுரத்தில் இருக்குது, நார்த் மெட்ராஸில். ஸோ ராயபுரத்தை நோக்கி வந்து கார் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-2:15 மணிக்கு இருக்கும்போது அந்த கார் வந்து செக்ரட்டரியேட் தாண்டோன்னு ஒரு பாலம் இருக்குல்ல, அதில் போய் நேராக அடிச்சிட்டான் அந்த டிரைவர். அடித்து பார்த்தீங்கன்னா திருப்பதி சாமிங்கிற இயக்குனர் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டார். பெரிய காயம் ஏற்பட்டு ஸ்பாட்லேயே இறந்துட்டார். ஆனால் அந்த டிரைவர் வந்து ஏதோ சின்ன காயங்களோட உயிர் தப்பிச்சிட்டாரு. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் வந்து நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. தகவல் வந்து யார் மூலமோ வந்து தெரிஞ்சு
விஜயகாந்துக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து திருப்பதி சாமி இறந்துட்டாருன்னொன்னே ஷாக் ஆயிடுறாரு. என்னப்பா சொல்கிற, என்ன சொல்கிற, இப்போ தானே ஷூட்டிங் முடிச்சுட்டு போனார், என்னாச்சுன்னு கேட்குறாரு. இல்லை சார், ஒரு விபத்து, ஸ்பாட்லேயே இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து உடனே பார்த்தீங்கன்னா அந்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவரோட கார் எடுத்துக்கிட்டு உடனே வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு விஜயகாந்த் வராரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தானே ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வந்து நிற்கிறாரு, அந்த மார்ச்சுரிக்கு முன்னாடி நிற்கிறாரு. பொதுவாக அந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு மரணம் அடைஞ்சாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்காண்டி அவரை அந்த இயக்குனரை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய உடைமைகள், அதாவது வந்து அவர் போட்டிருந்த சட்டை, பேண்ட்டு, வாட்சு, செயின், மோதிரம், இல்லை இது எல்லாத்தையும் வந்து ஒரு 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 உதவியாளர், அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஒரு உதவியாளர் வந்து எடுத்துகிட்டு வந்து விஜயகாந்த் அங்கே நிற்கிறாருன்னொன்னே விஜயகாந்துக்கு கையில் வந்து அப்படியே கொடுத்து சார் அவருடைய உடைமைகள் அப்படின்னு சொன்னோன்னா விஜயகாந்த், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, அதாவது வந்து கதறி கதறி அழுதுருக்காரு. அந்த அளவுக்கு வந்து வேதனையாக அழுதுருக்காரு. அவரால் தாங்க முடியல, அவரோட துக்கத்தை அடக்கவே முடியல. அப்புறம் கூட இருக்கிற உதவியாளர்கள், அப்புறம் திருப்பதி சாமியோட உதவியாளர்கள், அங்கிருந்த மற்றும் பல சினிமா சார்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, அதாவது வந்து சமாதானப்படுத்துறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல், அந்த அளவுக்கு வந்து வேதனைப்பட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னதுலேருந்து, அந்த குடும்பத்துக்கு பண உதவி செஞ்சதுலேருந்து, அந்த எப்படி சொல்கிறது, கடைசியாக அந்த ஈம காரியங்கள் முடிகிற வரைக்கும் கூட இருந்து உதவி செஞ்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகராக இருக்கிற ஒரு மனுஷன் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து யதார்த்தமான ஒரு மனுஷனாக தான் அவர் வாழ்ந்திருக்காரு. இதெல்லாம் தான் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் கொடுத்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அது என்ன அப்படின்னா, விஜயகாந்த் கிட்ட பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பல உதவிகள் வந்து கேட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு டி நகரில் ரோகிணி லாட்ஜ் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக தெரில, அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து உணவு இருந்துக்கிட்டே இருக்கும், அதாவது சாப்பாடு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், சாம்பார், சாப்பாடு, ரசம் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். சினிமா சார்ந்த உதவி இயக்குனர்கள், பசியும் பட்டினியுமா இருக்கிற பல பேர் பார்த்தீங்கன்னா போனால் சாப்பிட்டு வரலாம்டா அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் உடைய அந்த எப்படி சொல்றது, அந்த அன்னச்சத்திரத்துக்கு போய் தான் பல பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க, அன்னைக்கு பசியாறி இருக்காங்க. இந்த மாதிரியான உதவிகள் வந்து பல நேரங்களில் பலவிதமான உதவிகள் வந்து விஜயகாந்த் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி சாப்பாடு, அதில் வந்து எந்த தரமும் பிரிக்கக்கூடாது, அதாவது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற நடிகனுக்கும் கடைநிலையாக இருக்கிற ஒரு லைட்மேனுக்கும் ஒரு எப்படி சொல்றது, தண்ணி கொடுக்குற ப்ரொடக்ஷன் பாய்க்கும் ஒரே சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சினிமாவில் முதல்ல கொண்டு வந்தவரே வந்து விஜயகாந்த் தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இயக்குனர்கள், பெரிய நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, கடைநிலை ஊழியர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. அதை மாற்றி எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடில் என்ன பாகுபாடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை சினிமாவில் கொண்டு வந்ததே விஜயகாந்த் தான். ஸோ விஜயகாந்த் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த கல்வியாண்டு தொடங்கும் போது கல்வி உதவி நிறைய பேர் வந்து விஜயகாந்தை போய் கேட்பாங்க. அதாவது வந்து என்னோட பையனை ஸ்கூலில் சேர்க்கணும், என்னோட பொண்ணை காலேஜில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா கல்வி உதவிகள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு கல்வி ஆண்டும் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து விஜயகாந்த் வந்து தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நாமளே ஏன் வந்து ஒரு கல்லூரி ஆரம்பிக்கக்கூடாது, அதாவது இலவசமாக கொடுக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும், ஆனால் குறைந்த கட்டணத்தில் ஒரு படிப்பு நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை விஜயகாந்துக்கு வருது. அவருடைய நெருங்கிய நண்பர் ராவுத்தர், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ராவுத்தர்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமாடா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணலாமா, எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு, அவ்வளோ பணம் கட்ட முடியல, இன்றைக்கெலாம் வந்து படிப்பு ரொம்ப காஸ்ட்லியாக போச்சு, படிப்பு ரொம்ப வியாபாரமாக போச்சு, நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, முழுக்க இலவசமாக கொடுக்க முடியாட்ட கூட ஒரு சேவையை வந்து குறைஞ்ச கட்டணத்தில் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான அவருடைய எண்ணங்களை வந்து ராவுத்தர்கிட்ட சொல்றாரு. இப்போ ராவுத்தர் சொல்றாரு, அதாவது நிச்சயமா செய்யலாம், அது நல்ல விஷயம்தான் அப்படின்னும் போது விஜயகாந்த் மறுபடியும் கேட்குறாரு, இவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த பணம் வந்து நம்ம ஒரு 4-5 படம் தொடர்ந்து முழு சம்பளமும் கேட்போமா அப்படிங்கிறாரு. எப்படி பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் தேவைப்படும், அந்த அளவுக்கு வந்து பணம் நமக்கு இந்த படத்தில் முழு ஊதியம் வாங்கினா கூட கிடைக்காது அப்படின்னு விஜயகாந்த் சொல்றாரு. சரி பரவாயில்ல, முதல்ல நம்ம இடம் ஒன்று எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இடம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கல்லூரி கட்டுற அளவுக்கு ஒரு இடம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தாங்கன்னா மாமண்டூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க. சரி அதை போய் விஜயகாந்த் பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு பெரிய விலை, மிகப்பெரிய விலை. அதை வாங்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் காசு இல்லை அன்றைய நிலைமையில். ஆனால் அதை வாங்கணும், எப்படியாவது ஆரம்பிக்கணும், மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து ஒரு சலுகை கட்டணத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து பெரிய முயற்சி பண்ணுறாரு. யார்கிட்டயோலாம் போய் முயற்சி பண்ணுறாரு. எப்படியாவது வந்து தன்னுடைய வீட்டு பத்திரம், தோட்டத்து பத்திரம், சம்பாரித்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்து கடன் வாங்கியாவது அதை வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு.
அப்போ ராவுத்தர் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஏன் மூப்பனாரை போய் பார்க்கக்கூடாது, மூப்பனார் வந்து பல பேருக்கு வந்து பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு, பயங்கரமான ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர், அவரெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் உதவி செய்வார், நம்ம டாக்குமெண்ட்டை கொடுத்து தானே நமக்கு உதவி கேட்குறோம், போய் கேட்போமா அப்படின்னோடனே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ராவுத்தர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா மூப்பனார் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு நாள் அதிகாலையில் ஒரு 7 மணி சுமாருக்கு போனப்போ மூப்பனார் வந்து டேபிளில் டைனிங் டேபிளில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. விஜயகாந்தை பார்த்தோன்னே வா வா விஜய் உட்காரு, என்ன என்ன திடீர்னு வந்திருக்க, உட்காரு அப்படின்ட்டு இருக்காரு. ராவுத்தரும் உட்காந்துருக்காரு. என்ன விஜய் சொல்லு அப்படின்னோன்னா, இல்லையா ஒரு உதவி கேட்டு வந்தேன் அப்படின்னா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. சாப்பிட்டாச்சு அப்படின்ட்டு இருக்காரு. ஆக்சுவலி சாப்பிட்ருப்பாரான்னு தெரில, சாப்பிட்டாச்சுன்னு சொல்லியிருக்காரு. காலையில் 7 மணிக்கு நீங்கள் எங்கே சாப்பிட்டுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் கொடுக்க சொல்லியிருக்காரு. டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே வந்து சொல்லு விஜய் என்ன வேணும், என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லையா இந்த மாதிரி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அந்த மாமண்டூரில் ஒரு 100 ஏக்கரை வந்திருக்கு, கொஞ்சம் குறைஞ்ச கட்டணத்தில் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும்ன்றதுக்காண்டி தான் அது ஆரம்பிக்கிறது, நோக்கமே அதுதான் அப்படின்னு சொன்னபோது, அப்படியா அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் பணம் உதவி தேவைப்படுது, என்னோட வீடு தோட்டம் இன்னும் இருக்கிற சொத்துக்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுட்டு நீங்கள் வந்து வட்டி இல்லாமல் ஒரு கடனாக கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துலையோ 4-5 வருஷத்துலையோ திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு கை கழுவிட்டு, விஜய் நீங்கள் நாளைக்கு காலையில் 2 பேரும் வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏறி போயிட்டார். வேற ஏதோ முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்திருக்கு அவருக்கு, போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில் வர சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது இவங்க 2 பேரும், அதாவது ராவுத்தரும் விஜயகாந்தும் காரில் வரும்போது விஜயகாந்த் ராவுத்திட்ட கேட்டுக்காரு, என்னடா நீ சொன்ன மூப்பனார்ட்ட போய் உதவி கேட்கலான்னு, நம்ம கடன் கேட்டது தப்பாக எடுத்துக்கிட்டாரோ, அவர் வந்து எதுவுமே பெருசாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், அதாவது வந்து பெருசாக இதுக்கு பதில் சொல்லாமல் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கார் ஏறி போயிட்டாரு, நம்ம வந்தது தப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு ராவுத்தர் சொல்லியிருக்காரு, இல்லை அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர் நல்ல பல பேருக்கு பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு, ஸோ நம்ம நல்ல ஒரு எண்ணங்களோட தான் இது வந்து கேட்டிருக்கோம், ஸோ நிச்சயமாக ஏதாவது செய்வார், நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காருல்ல நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னோன்னா அடுத்த நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காலையில் 7 மணிக்கு விஜயகாந்தும் ராவுத்தரும் போயிருக்காங்க மூப்பனார் வீட்டுக்கு. மூப்பனார் வீட்டுக்கு போனோன்னா, ஐயா நான் கேட்டேனே இந்த உதவி அப்படின்னோடனே, அப்படியா என்னமோ டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கியே அப்படின்னாராம் மூப்பனார். ஆமாம் ஐயா இருக்கியான்னு, அது கொடு அப்படின்னாராம். ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து இதெல்லாம் மொத்தமாக இருக்கியா, இந்தாங்கய்யா இதை வச்சுட்டு கடனாக கொடுங்க அப்படின்னோடனே, அப்படியாச்சுன்னு வாங்கிட்டாரான் கையில். வாங்கிட்டு அவர் உதவியாளர் எப்பா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. உடனே உதவியாளர் வந்திருக்காரு. அதை அந்த சூட்கேஸ் எல்லாம் விஜயகாந்த் காரில் ஏற்றி விடு, என்ன பெரிய காரில் வந்திருக்கேன், எதில் வந்திருக்கேன், இல்லை நான் என் கார் அனுப்பா அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை ஐயா பெரிய காரில் தான் வந்திருக்கேன், அதெல்லாம் ஏற்றி விடுற அப்படின்னா பெரிய பெரிய சூட்கேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 சூட்கேஸ் மொத்தமாக பெரிய பெரிய சூட்கேஸாக இருந்திருக்கு. அது மொத்தமாக பணம், அவ்வளோ பணம் வந்து நான் அதாவது வந்து அவருடைய விஜயகாந்த் காரில் போய் அவருடைய உதவியாளர் மூப்பனாருடைய உதவியாளர் வந்து ஏற்றுறாங்க. அவர் விஜயகாந்த் பார்த்து பிரமிச்சு போகிறார், என்னையா நிறைய பணம் கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறாரு. தேவைக்கு என்ன இருக்கோ அது கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே உனக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக மறுபடியும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுக்காரு. ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டுக்காரு விஜயகாந்த். அதாவது நீ வந்து ஒரு ஏழை மாணவர்களுக்கு ஒரு சலுகை கட்டணத்தில் ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்கான இந்த கல்லூரி திறக்கணும்னு நினைக்கிறேன், அதில் வந்து என்னுடைய பங்களிப்பாக அது இருக்கக்கூடாதா, அதுக்கு வந்து நீ வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணுமா, நான் வந்து உனக்கு என்ன வட்டி கூடுற மாறுபாடியா, இந்தா உன் டாக்குமெண்ட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்தா வாங்கிக்கோ அப்படின்னோடனே விஜயகாந்த் பார்த்துக்க, இல்லையா இது இருக்கட்டும்யா, நீ வாங்கு விஜய், இந்த வாங்கு, இது என்னுடைய பங்களிப்பாக இருக்கட்டும், நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணுற அதில் என்னுடைய பங்களிப்பாக இருக்கட்டும், இந்த ஒரு டாக்குமெண்ட்டு அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டார் மூப்பனார். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பொலன்னு அழுதுட்டார் போல. நல்ல மனசு, அதாவது அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னோடனே கண் கலங்கிட்டாரு. ஒன்றும் கவலைப்படாத விஜய், நீ நல்லது நினைக்கிற, நல்லது நடக்கும், இன்னும் ஏதாவது உதவி வேணுனாலும் சொல்லு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மூப்பனார் கொடுத்த பணத்தில் தான் அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரி வந்து விஜயகாந்த் தொடங்கியிருக்காரு. ஆண்டாள் அழகர் அப்படின்னா அவருடைய அம்மா அப்பாவுடைய பேர், அந்த பேரை வந்து அந்த கல்லூரிக்கு வச்சு அழகு பார்த்தாரு. அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரி அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மதுரை பக்கம் திருநெல்வேலி பக்கம் போகிற அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அது இருக்குது. இன்றைக்கி வந்து ஆனால் அந்த கல்வி குடும்பம் வேற ஒரு தனலட்சுமி கல்வி குடும்பத்துக்கு விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அதை விற்றுட்டாங்க. பட் அதில் படித்து சலுகையில் படித்து வந்த மாணவர்கள் எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த சூரிய அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துகிறாருல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான உதவி தான் அது வந்து விஜயகாந்த் வந்து அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காரு, பல பேருக்கு செஞ்சுருக்காரு. அவர் மறைஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை அந்த கல்லூரியை அவங்களால நிர்வாகம் பண்ண முடியல, அதனால தான் அவங்க விற்றுட்டாங்க. பட் விஜயகாந்த் இந்த மாதிரி எத்தனையோ உதவிகள் வந்து விஜயகாந்த் செஞ்சுருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
தங்கர் பச்சன் அவர் வந்து கள்ளழகர்னு ஒரு தங்கர் பச்சன் உங்க முகம் வந்து மலர்ச்சி ஆகுது. சார் என்ன அவரை பத்தி இன்னும் பேசலையே நினைச்சேன், பேசிட்டீங்க. இல்ல அதனால இல்ல இருக்கு ஒரு சம்பவம் இருக்குது. அதாவது விஜயகாந்தோட தொடர்புடைய ஒரு சம்பவம் இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம பேசலாம்னு பேசுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த தங்கர் பச்சன் வந்து கள்ளழகர் படத்துல வந்து ஒளிப்பதிவாளராக பணியாற்றுறாரு. அந்த படம் வந்து பாரதின்னு ஒரு இயக்குனர், மறுமலர்ச்சி, அவரை பத்தி கூட நம்ம ஒரு சம்பவங்கள்ல பேசியிருக்கோம். அவர் தான் அந்த படத்தை பண்றாரு. ஸோ அந்த படம் வந்து இங்க பாத்தீங்கன்னா மதுரை பக்கத்துல ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு ஒரு சாங் அது பக்கம் வந்து நார்த் இந்தியாவில் குளும்னாலி பக்கம் எங்கேயோ எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு யூனிட்டே கிளம்பி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிசார்ட், அங்க எப்படின்னா அந்த கிளாஸ்லேயே அந்த கண்ணாடியிலே வந்து ஒவ்வொரு ரூம் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கண்ணாடி ஸ்க்ரீன் போட்டு தான் அதை மறைச்சிக்கணும். அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ரூமில் தான் முக்கியமான, அதாவது நடிகர், ஒளிப்பதிவாளர், இயக்குனர் அவங்கெல்லாம் தங்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜயகாந்த் கொஞ்சம் பக்கத்தில் தூரத்தில் நின்றுட்டு இருந்திருக்காரு. அவருடைய உதவியாளர் பூஷன், அதாவது வந்து உதவியாளர் வந்து பூஷன் இருந்திருக்காரு. அவர் 2 பேரும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது தங்கர் பச்சன் வந்து விஜயகாந்த் பக்கத்தில் நிற்கிறதே கவனிக்காம அவர் சாதாரணமாக வேற யார்ட்டையும் பேசிட்டு இருந்திருக்காரு. அதாவது வந்து 60 வயசு 70 வயசு 55 வயசுக்காரங்களாம் இப்போ ஹீரோவா நடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, தமிழ் திரையுலகத்தின் தலையெழுத்தி தான். இவங்களையெல்லாம் நம்ம வச்சு கேமராவில் பார்த்து அழகா இருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரேமில் காட்ட வேண்டியிருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா, என்ன இதெல்லாம் போச்சு, என்னதான் நடிக்கிறாங்க, ஒரு அழகான ஒருத்தர் இருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருந்த அவரும் நடிக்க மாட்டாரோ விஜயகாந்த், அது அழகான விஜயகாந்துக்கு வந்து அது வந்து கேட்டிருக்கு, அதாவது வந்து காதில் கேட்டுருச்சு. காதில் கேட்டோன்னே அவர் அப்படியே திரும்பி பார்த்துருக்காரு. பூஷன் அவருடைய உதவியாளர் சொன்னான்ல, அவர் வந்து காஸ்டியூம் உதவியாளர், அவர் சொல்லியிருக்காரு, அண்ணன் பார்த்தீங்களா என்ன மாதிரி பேசுகிறாரு அப்படின்னோடனே, டேய் விடு 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்கர் பச்சனும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை பார்த்துட்டார் எதார்ச்சியா, ஐயோ இவர் இங்கே இருக்கும்போது நம்ம என்னென்னத்தையும் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி, அண்ணன் அப்படின்ட்டு இருக்காரு. தெரியும் வாங்க ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இரவு என்னாச்சுன்னா, அந்த கிளாஸ் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் ஹவுஸில் ஒரு தனியாக படுத்திருந்தா சுற்றி ஒரு 30-40 பேர் யூனிட்டாக நடுவில் மிட் நைட் 1:30 மணிக்கு குளிர். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரஞ்செடி கொடிகளோட சத்தம்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தங்கர் பச்சன் ரூம் 30-40 பேர் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து கருப்பு போர் இருக்குல்ல அந்த மாதிரி போத்திக்கிட்டு ஊன்னு பயமாத்திருக்காங்க. இவர் எந்திரிச்சு யாருன்னு கேட்டிருக்காரு நம்ம தங்கர் பச்சன். கேட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் தடுமாற்றமா பார்த்துருக்காரு. பார்த்தீங்கன்னா ஊன்னு பயமாத்திருக்காங்க. பேய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து கதவு திறங்க, நீங்க தான் ரொம்ப தைரியசாலியில, கதவு திறங்க அப்படின்னா தங்கர் பச்சன் ஐயோ நான் கதவு திறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய கலாட்டாவே நடந்திருக்கு. அது வந்து விஜயகாந்த் வந்து செய்ய சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய உதவியாளர்கள் விஜயகாந்த் மேலே இருக்கிற மரியாதையில் இது தெரிஞ்சு இந்த மாதிரி செஞ்சாங்க. தங்கர் பச்சனை வந்து அன்னைக்கு நைட் வந்து பாடாப்படுத்திட்டாங்க, அதாவது தூங்கவே விடலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து தங்கர் பச்சன் நேராக விஜயகாந்த் போறாரு. அண்ணே வணக்கம் அப்படிங்கிறாரு. வணக்கம் தங்கர் அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்து விஜயகாந்துக்கு என்ன நடந்துச்சுங்கிறது முதலே உதவியாளர் சொல்லிட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தங்கர் பச்சன் வந்து விஜயகாந்த்னா தனியாக ஒரு மரியாதையோட பயத்தோடு தான் நடந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா, நான் அதாவது யாராவது அவரோட இது எதுக்கு சொன்னேன்னா, யாராவது அவரோட மனசை புண்படுத்தினா கூட அது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். அதாவது ஜாலியாக காமெடியாக அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு மனிதர் தான். எத்தனையோ விஷயங்களை வந்து அவர் செஞ்சுருக்காரு. அவர் செய்யாத விஷயங்களே கிடையாது அப்படின்லாம். இன்னும் இப்போ நான் சொன்னேன்ல, பல தயாரிப்பாளர்கள் பல விதமான உதவி செஞ்சுருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு படம், விஜயகாந்தோட படம் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னா அன்றைக்கி முதல் நாள் நைட் வந்து விஜயகாந்த் தூங்கவே மாட்டாராம். இங்கேயும் சுற்றிட்டே இருப்பார் போல். ஃபோன் போட்டு லேபில் என்னாச்சு, பிரிண்ட் போயிடுச்சா, திருநெல்வேலி பிரிண்ட் போயிடுச்சா, மதுரை பிரிண்ட் போயிடுச்சா, கோயம்புத்தூர் பிரிண்ட் போயிடுச்சா, அப்போல்லாம் பிரிண்ட் வந்து டெலிவரி ஆகணும், பிரிண்ட் டெலிவரி ஆச்சா அப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். சென்னை பிரிண்ட்டு, அதாவது சென்னைங்கிறது லோக்கல், இங்கே தான் வரப்போகுது. சென்னை பிரிண்ட் வரைக்கும் டெலிவரி ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜயகாந்த் கிட்டத்தட்ட 4-5 மணிக்கு தான் தூங்க போவாராம். அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் நம்மளை வச்சு படம் எடுக்கிறாரு. அவர் நம்மளால் நஷ்டப்படக்கூடாது, ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது, அவருக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அவருக்கு ஏதாவது முடிஞ்சா உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களோட அவர் செய்யக்கூடிய ஒரு மனிதர். ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி அவருடைய படம் ரிலீஸில் ஏதாவது பிரச்சனைனா மிட் நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கார் எடுத்துக்கிட்டு நேரம் லேபுக்கு போய் என்ன பிரச்சனை என்ன எது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார். இன்றைக்கி இருக்கிற நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா படம் முதல் நாள் ரிலீஸ்னா அவங்க எங்கே போய் பதுங்கிக்கிறாங்கன்னே தெரியாது. எங்கேயாவது ஒரு ரிசார்ட்லேயோ எங்கேயோ போய் பதுங்கிக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பல விதமான விஷயங்களை வந்து விஜயகாந்த் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம கடைசியாக ஒரு விஷயம், அதாவது வந்து ஒரு நடிகர் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து கோயில் கட்டி கும்பிட்றாங்கன்னா அது விஜயகாந்த் தான். ரொம்ப நன்றி சார். விஜயகாந்த் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை
பலருக்கும் அறியாத தகவல்களை வந்து நிறைய எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.